ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஃப்ளூயன்சரோட டாஸ்க்கு மாறிடுச்சு. இதை எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி A to Z தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரைனிங் டாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அது டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட டாஸ்க்கை பண்ணுங்கள். ஓகேவா? நான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்ன இப்போ இருக்குங்கிறத சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள இந்த கண்டென்ட் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் இன்ஃப்ளூயன்சருக்கும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் உங்களோட கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள், நாங்கள் கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு ஏற்றாற்போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ லெங்த் வந்து மினிமம் 3 minutes இருக்கணும். 3 minutes குறைவாக இருக்கக்கூடாது. மினிமமே 3 இருக்கணும். 3க்கு மேலே எவ்வளோ வேணான்னு. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் காட்ட தேவையில்லை, உங்களோட ஓன் வாய்ஸு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வீடியோ கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த டைட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் வீடியோ ஒன்று போட்டுட்டு டைட்டில் ஒன்று கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். ஓகே, உங்களோட கண்டென்ட்டில் ஹேஷ்டேக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட கண்டென்ட்டில் டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஹேஷ்டேக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன வீடியோ கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த ஹேஷ்டேக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கீழே உள்ள வீடியோவை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ஸ்பான்சர்டு கண்டென்ட் செக்மெண்ட்டோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கு இல்லையா, இந்த வீடியோ ஃபைல், டவுன்லோட் வீடியோ ஃபைல்னு இருக்குல்ல, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ டவுன்லோட் ஆகிடும். உங்களோட கேலரியில் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருப்பீங்கள்ல, அந்த கேலரியில் டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஸ்பான்சர் கண்டென்ட், அதாவது உங்களோட ஓன் வீடியோவை போடுறதுக்கு முன்னாடி இந்த டவுன்லோட் பண்ணிங்க இல்லையா வீடியோ, அந்த வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உங்களோட ஓன் வீடியோ கடைசியில் தான் வரணும். ஃப்ரண்ட்டில் வர வேண்டியது இவங்க கொடுத்துருக்க டவுன்லோட் வீடியோ. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுற வீடியோ ஃப்ரண்ட்டில் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அடல்ட் கண்டென்ட்டு, பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டடான கண்டென்ட்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து, நீங்கள் ஆல்ரெடி போட்ட வீடியோவையே திருப்பி போடக்கூடாது, அதே டாப்பிக்கில் வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு வீடியோ போட்டுட்டு அது எங்கே பார்த்தாலும் வந்து எல்லாத்துக்கும் அதே யூஸ் பண்ணுறது, அது மாதிரிலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோவில் உங்கள் ஓன் வாய்ஸ் இருக்கணும். உங்கள் ஸ்பான்சர் நேமை மென்ஷன் பண்ணி உங்களோட ஓன் வாய்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஜுகோஸ்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எஜுகோஸ்ட்டை பற்றி உங்கள் ஓன் வாய்ஸில் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கிளிப் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் என்னென்னா ஓன் வாய்ஸ் ஸ்பான்சர் நேம், அதாவது உங்களோட ஓன் வாய்ஸ், நீங்கள் எஜுகோஸ்ட்டை பற்றி பேசின வீடியோ தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும். ஓகேவா? வீடியோட ஃபஸ்ட்டில் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்பான்சர் வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களே எஜுகோஸ்ட்டோட வீடியோ ஒன்று, அது வந்து செகண்டாக இருக்கணும். தேர்டு வந்து நீங்கள் உங்களோட கண்டென்ட். ஓகேவா? இது 3 இந்த ஆர்டரில் இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட ஓன் வாய்ஸ் எஜுகோஸ்ட்டை பற்றி பேசுனது, செகண்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணது எஜுகோஸ்ட்டை பற்றி டவுன்லோட் பண்ண ஃபைலு, தேர்டு வந்து உங்களோட ஓன் கண்டென்ட். ஓகேவா? சிக்ஸ்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களோட வீடியோவுக்கு நாங்கள் அமௌண்ட்டு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 3 கீவேர்ட்ஸாவது யூஸ் பண்ணணும் உங்களோட டைட்டில்லையும் உங்களோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் ஹேஷ்டேக்ஸ் இல்லாத கீவேர்ட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்படி கீழே நகர்த்தி பாருங்களேன். நகர்த்தி பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா, எஜுகோஸ்ட்டோடது கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குல்ல, இதுதான் ஹேஷ்டேக்ஸு. இந்த ஹேஷ்டேக்ஸ் இல்லாமல் போட்டிங்கன்னா அது வந்து கீவேர்ட்ஸ். இந்த இருக்கு இல்லையா, இது அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த ஹேஷ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் போடணும். அவ்வளோதான். இதில் 1, 2, 3 நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அட்லீஸ்ட் 3 கீவேர்ட்ஸு அதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டேக்ஸை எடுத்துகிட்டு டைட்டில்லையும் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பான்சர் கண்டென்ட். இந்த ஸ்பான்சர் கண்டென்ட்டை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா, இதில் திஸ் வீடியோன்னு ஸ்டார்ட் ஆகுதுல, இதுலேருந்து காப்பி பண்ணணும். அந்த எண்டு வரைக்கும், கீழே உள்ள எண்டு வரைக்கும் காப்பி பண்ணிக்கணும். ஓகே, இந்த இடத்த நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். இந்த ப்ளூ கலரை பிடிச்சி இப்படி கீழே நகர்த்திக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களோட எல்லாமே உங்களுக்கு காப்பி ஆகிடும். தெரியுதா? இதில் ஃபுல்லாக எல்லாமே காப்பி ஆகிடும்.
இதில் காப்பின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த காப்பியை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் போய்ட்டு எஜுகெஸ்ட் ஆன்லைன் கோர்ஸ்னு கொடுங்க. இது சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். இந்த லோகோ எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோகோவை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், டவுன்லோட் அகைன் காட்டுது. உங்களோட கேலரியில் போயிட்டு டவுன்லோட் ஆகி இருக்கும். ஓகேவா, இது செகண்ட் ஸ்டெப். ஓகே, இப்போ விஎன் எடிட்டிங் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எடிட்டிங்க்கு எந்த ஆப்பை யூஸ் பண்ணுறீங்களோ, இன்ஷாட்டு, கைன் மாஸ்டர், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நான் விஎன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்டர் மார்க் கிடையாது, எடிட்டிங் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த லோகோவை ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த இடம் இல்லைன்னா இந்த இருக்கு இல்லையா, ஃப்ரீயாகவே தான் இருக்குது, எம்டியாக. இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா போதும். எதை வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த லோகோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆட் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல லோகோ கொடுத்தாச்சு. லோகோ கொடுத்துட்டு எஜுகெஸ்ட்டை பற்றி உங்களோட ஓன் வாய்ஸில் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஓன் வாய்ஸில் எஜுகெஸ்ட்டை பற்றி ஒரு 10 செகண்டாவது பேசுங்க. பேசிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க, எஜுகெஸ்ட்டோட ஓன் வாய்ஸில் பேசின கிளிப்பை வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும். செகண்ட் என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ, அதாவது டவுன்லோட் வீடியோன்னு கொடுத்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்டென்ட், நீங்கள் என்ன கண்டென்ட் வச்சுருக்கீங்களோ அந்த கண்டென்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ எஜுகெஸ்ட்டில் உங்களோட ஓன் வாய்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. This video sponsored by Eduquest, digital marketing online course, best choice Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's ஓகேவா, இப்போ வந்து உங்களோட ஓன் வாய்ஸும் அட்டாச் ஆகிடுது, அவங்க கொடுத்த வீடியோவும் அட்டாச் ஆகிடுது, உங்களோட வீடியோவும் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணிவிடுங்க. ஓகேவா, பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இதில் வந்து டைட்டிலில் வந்து ஹேஷ்டேக்ஸ் இல்லாமல் கீவேர்ட்ஸ் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஹேஷ்டேக்ஸ் இல்லாமல் கீவேர்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா, இதே போல் யூடியூப் இன்ஃப்ளூயன்சருக்கும் சேம் இதே டாஸ்க்கு தான், இது முதல்ல தான் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த எடிட்டிங் புரியலை, எனக்கு இடையில கொஞ்சம் புரியலை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.